ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. பாகவதத்தினுடைய ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம் இறையுணர்வின் முதல் படி 32வது பதம். व्रीडोद्रष्टो अदर एव लोपो धर्मस्तनो अधर्मपदो अस्वपृष्टम् कस्तस्य मित्रं वृषणो च मित्रो குஷிஷமுத்ரா கிரையோஸ்தி சங்கா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். நாணம் அவரது உதடுகளின் மேற்புறமாகவும், ஆசை அவரது முகவாய் கட்டையாகவும், தர்மம் அவரது மார்பகமாகவும் மற்றும் அதர்மம் அவரது முதுகுப்புறமாகவும் உள்ளன. பௌதிக உலகில் எல்லா ஜீவராசிகளையும் உற்பத்தி செய்பவரான பிரம்மதேவர் அவரது பாலுறுப்புகளாகவும், மித்திர வருணர்கள் அவரது இரு விதைகளாகவும் இருக்கின்றனர். அவரது இருப்பாக சமுத்திரமும், அவரது எலும்பு குவில்களாக குன்றுகளும் மலைகளும் இருக்கின்றன. அப்போ இது நம்ம சென்ற வகுப்போட தொடர்ச்சி. பகவானுடைய பிரம்மாண்டமான இந்த விராட ரூபம், விஸ்வரூபத்தை பற்றி வர்ணனை. அப்ப நம்ம போன வகுப்பு இதை பத்தி விவரமா படிச்சோம். விஸ்வரூபத்துல எல்லாமே இருக்கு, அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. பகவானுடைய பௌதிக தோற்றம், பகவானுடைய பௌதிக தோற்றத்துக்குள்ள 14 லோகங்கள், 14 லோகவாசிகள் எல்லாம் அவருடைய அங்கத்துல அந்த பிரம்மாண்டமான பௌதிக தோற்றமான விஸ்வரூபத்துக்குள்ள எல்லாரும் அடங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுதான் இங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்ப பொருளூரில் பிரபா ரொம்ப எழுதியிருக்க, பகவான் அருவமானவர் அல்ல, கடவுள் உருவமுடையவர். அவர் அருவமானவர். கடவுள் என்றால் ஏதோ உருவமற்ற தன்மை அல்ல, அவர் புருஷோத்தமா. கிருஷ்ணர் புருஷர், புருஷோத்தமர். நீங்க எல்லாம் கூட கொஞ்ச நாள்ல ஜெகநாத பூரி போறீங்க, அது புருஷோத்தம கஷேத்திரம். ஜெகநாத பூரி புருஷோத்தம கஷேத்திரம், பூரி தாமம். இன்னைக்கு ஒரு அற்புதமான திருவிழா, ஸ்நான பூர்ணிமா, ஸ்நான யாத்திரை. பகவானுக்கு ஜெகநாதருக்கு அபிஷேகம். ஜெகநாதர் தாரு பிரம்மம். அதாவது கலியுகத்துல பகவான் தாரு பிரம்மமா இருக்காரு. தாரு என்றால் மரம், மரத்தில் தோன்றிய பகவான் பிரம்மம். அர்ச்சா விக்கிரகம், பகவான் மரத்தால் தோன்றிய விக்கிரகமாக ஜெகநாத்புரியில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அப்போ ஸ்கந்த புராணம், பத்ம புராணம் போன்ற புராணங்கள்ல புருஷோத்தம கஷேத்திரமான ஜெகநாத் பூரியில பகவான் நித்தியமாக வாசம் செய்கிறார். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனி பலபத்ராய சுபத்ரபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமக. ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவாத்துமி. அந்த ஜெகநாத சுவாமி அவர் புருஷோத்தம கஷேத்திரத்துல நித்தியமா வாசம் பண்றார். அப்போ ஒரு முறை ஒரு பண்டிதர், அந்த பண்டிதர் என்ன பண்ணாரு, ஒரு ஞானி. அந்த ஞானி என்ன பண்ணாருன்னா, வேதங்கள்லாம் படிச்சு, வேதங்கள் புராணங்கள்லாம் படிச்ச. அப்போ ஒரு ஸ்கந்த புராணம் படிக்கும் போது புருஷோத்தம கஷேத்திரத்துல பரபிரம்மம் நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்கு. புருஷோத்தம கஷேத்திரத்துல பரபிரம்மம் நித்தியமா இருக்கு அப்படின்னு படிச்சார். ஆனா அதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த சாஸ்திரத்து மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை, சந்தேகம். அது எப்படி? பரபிரம்மம் நித்தியமானது, பரபிரம்மம் அழிவற்றது, பரபிரம்மம் ஆன்மீகமானது, பரபிரம்மம் எங்கும் வியாபித்து இருப்பது, அது எப்படி புருஷோத்தர கஷேத்திரத்தில் இருக்கும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இல்லாம வர. அந்த சாஸ்திரத்து மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம வந்தார் ஜெகநாதபுரி.
ஜெகநாதபுரிக்கு வந்த உடனே அவர் ஒரு ஆசிரமத்துல தங்கியிருக்க. காலையில கோயில்ல போய் தரிசனம் பண்ண போலாம். ஆனா கோயிலை திறக்க முடியல. பூஜாரிகளால அந்த கோயிலை திறக்க முடியல. ஜெகநாதர் லாக்டவுன் போட்டார். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டதே ஜெகநாதர் தான். முதல் லாக்டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஜெகநாதர் தான். கோயிலுக்கு லாக்டவுன் போட்டார். பூஜாரிகள்லாம் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, கோயிலை திறக்க முடியல. கடைசியில மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. மன்னர் வந்தாரு, காவலாளிகள், மந்திரிகள், அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. எல்லாரும் பெரும் முயற்சி பண்றாங்க, கோயிலை திறக்க முடியல. உடனே இந்த பிராமணர்கள் என்ன செஞ்சாங்க, நாம தான் ஏதோ அபராதம் பண்ணிருக்கணும், ஜெகநாதருக்கு நம்ம மேல கோபம் போல இருக்கு. அதனால அதற்கான காரணம் என்ன, நம்ம என்ன அபராதம் பண்ணோம், என்ன குற்றம் செஞ்சிட்டோம், ஏன் பகவானுக்கு நம்ம மேல கோபம், ஏன் அவர் தரிசனம் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சாகும் வரை உண்ணாவிரதற்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டிங். அந்த கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடி உட்காந்து உபவாசம் இருக்காங்க, உண்ணாவிரதம், ஃபாஸ்டிங், உபவாசம் இருக்காங்க. தலைமை பூஜாரியுடைய தலைமையில எல்லா பாண்டாக்களும் பூஜாரிகளும் அங்க உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கு, விரதம், ஃபாஸ்டிங் இருக்காங்க. அப்ப ஜெகநாதர் வந்து தலைமை பூஜாரிட்ட பேசுறாரு. அந்த கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடாம இருந்து ராத்திரி அங்கேயே தூங்கிட்டாங்க. அன்று இரவு கனவுல ஜெகநாதர் வர, ஏ பூஜாரி, நான் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. இங்க இருக்கிறவங்க யார் மேலேயும், ராஜா மேலேயோ மந்திரிகள் மேலேயோ இல்ல பொதுமக்கள் மேலேயோ பிராமணர் மேலேயோ எந்த குற்றம் கிடையாது. நீங்க எல்லாம் என் பக்தர்கள், உங்களுக்கு நான் தரிசனம் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா உங்களுக்கு என்னுடைய தரிசனம் வேணும்னு சொன்னா இந்த புருஷோத்தரம் கஷேத்திரத்துக்குள்ள, பூரி தாமத்துக்குள்ள நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் வந்திருக்காரு. அவருக்கு சாஸ்திரத்து மேல சந்தேகம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மன், பரபிரம்மம், அந்த பரமாத்மா நீலாச்சல தாமத்துல நித்தியமா வாசம் பண்றான்னு சொல்லி இருக்கு. அவருக்கு அந்த வார்த்தை மேல சந்தேகம். சந்தேகப்படுற ஆளுக்கு இங்க இடம் கிடையாது. சாஸ்திரத்து மேலையும் பக்தி தொண்டு மேலையும் சனாதன தர்மத்து மேலையும் என்னுடைய கோயில் வழிபாடு இதெல்லாம் சந்தேகப்படுறவனுக்கு இங்க இடம் கிடையாது. அந்த ஆளை வெளியே போக சொல்லு. இங்க ஒரு ஆள் வந்திருக்காரு, இந்த பூரி கஷேத்திரத்துக்கு ஒரு ஞானி வந்திருக்காரு. அவருக்கு புராணத்து மேல சந்தேகம், பத்ம புராணத்து மேலேயும் ஸ்கந்த புராணத்து மேலேயும் சந்தேகம் அவருக்கு. அது எப்படி பரபிரம்மம் இங்க இருக்கும், அது எப்படி பரபிரம்மம் பூலோகத்துக்குள்ள வரும், அது எப்படி பரபிரம்மம் இங்க ஜெகநாதபுரியில் இருக்கு, அவருக்கு சந்தேகம். அதனால அந்த ஆளு இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நான் யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டேன், வெளியே போச்சு. அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாப்ஷ பரந்தபா அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. பகவத்கீதை 9ஆம் அத்தியாயம் 3வது பதம். பகவான் சொல்ற, நம்பிக்கையற்ற நபர்கள் சனாதன தர்மத்தின் மேலையும் பகவானுடைய வார்த்தை மேலையும் சாஸ்திரங்கள் மேலையும் பகவான் மேலையும் பக்தி தொண்டிலையும் நம்பிக்கை இல்லாதவங்க, அஸ்ரத்தான நம்பிக்கை, அஸ்ரத்தான நம்பிக்கை இல்லாத, அஸ்ரத்ததான புருஷா நம்பிக்கையற்ற நபர்கள் அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. பகவத்கீதை பாகவதத்து மேல இதிகாச புராணங்கள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சுருண்டுகிட்டு இருப்பாங்க. மிருத்யு சம்சாரவர்த்மனி. இன்னொரு இடத்துல பகவான் சொல்ற, சம்சய ஆத்மா வினஷதி, சந்தேகம் கொள்ளும் ஆத்மா அழிந்து விடுவான். சந்தேகங்கிறது ஒரு பெரிய வியாதி. எப்ப சந்தேகம் வந்தாலும் அதை தீர்த்து விட வேண்டும். அந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சந்தேகம் எப்ப வந்தாலும் அது போக்கிடும். பௌதிகத்துல கூட அப்படிதான். பௌதிகத்துல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க இவங்களுக்குள்ள பரஸ்பரம் இல்லைன்னு சொன்னா சந்தேகப்பட்டு அந்த வாழ்க்கையை நீண்டெல்லாம் நீடிக்காது. அதே போலதான் ஆன்மீகத்துல சந்தேகமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சீக்ஷா குரு தீக்ஷா குரு குருமார்கிட்ட இருந்து கேட்டு தெளிவுபட்டு, சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம், அது ஒரு சந்தேக பிராணிங்கிறது அது ஒரு வியாதி, தொற்று வியாதி மாதிரி, அது டிசீஸ் கண்டிஷன். அதை கிளியர் பண்ணும். அதனால ஜெகநாதர் சொன்னாரு, அந்த சந்தேகப்படும் ஆசாமிக்கு இங்க இடம் கிடையாது, அந்த ஆசாமியை வெளியே போக.
இவங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க, தேடுறாங்க. பூரியில வந்து ஒரு ஆசிரமமா போய் தேடுறாங்க. யாராவது புதுசா ஜெகநாத்புரிக்கு நேத்து வந்திருக்காங்களா தரிசனம் பண்றதுக்கு? எந்த சாமிஜி வந்திருக்காரு, எந்த யோகி வந்திருக்காரு, ஏப்பா ஞானி எங்க இருக்கீங்க? தேடி வரும்போது இந்த ஆசிரமத்துல ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஐயா உங்க பேர் என்ன? நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஐயா என் பேர் ரகுதாஸ் பாபா ஜென்மம் ஒரு பேர். நான் இந்த மாதிரி சாஸ்திரம் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், நீலாச்சலத்துல பரபிரம்மம் இருக்கா? அந்த புராணத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதான் பார்க்க வந்தேன். ஓ நீதான் அந்த ஆசாமியா? முதல்ல இந்த ஊரை விட்டு போறீங்களா? கிளம்புங்க, உங்களால எங்களுக்கு தரிசனம் போச்சு. ஜெகநாதர் சொல்லிட்டாரு, புராணங்கள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க இடம் கிடையாது, அந்த ஆசாமியை வெளியே போக சொல்லு. நீங்க வந்த இந்த பூரி 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 கஷேத்திரத்தில் நீங்க வந்ததுனால ஜெகநாதர் உங்களுக்கு தரிசனம் தர மாட்டேன், உங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தரிசனம் கொடுக்க மாட்டேன். நீங்க இந்த ஊரை விட்டு போகாம யாருக்கும் தரிசனம் கிடையாது. அப்பதான் இந்த ஆசாமிக்கு நம்பிக்கை வந்தது, சாஸ்திரம் எவ்வளவு உண்மை. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் என்பது பகவானிடமிருந்து தோன்றுவது. வேதங்கள்லாம் பகவானிலிருந்து தோன்றக்கூடியது. வேத வாக்கியம் பகவானிலிருந்து தோன்றக்கூடியது. அதை போய் நான் சந்தேகப்பட்டனே. அவர் ஓடி வர, ஓடி வந்து கோயிலுக்கு முன்னாடி கதவு முன்னாடி சாஷ்டகமா நமஸ்காரம் பண்ணி, ஜெகநாதா என்னை மன்னிச்சிருங்க, நான் புராணத்து மேல சந்தேகப்பட்டுட்டேன், உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சு தரிசனம் கொடுங்கன்னு கதறி அழுவர். நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய தவறை உணர்ந்து கதறி அழுவர். அதுக்கப்புறம் தான் பகவான் கோயிலை திறப்பார். அதனால பகவான் ஏதோ உருவமற்றவர்களாம் கிடையாது, அவர் புருஷோத்தமன், முழுமுதற் கடவுள். அவர் விக்கிரக ரூபத்துல சேவை சாய்க்கிறார் கலியுகத்துல. அர்ச்சா விக்கிரகம், கோயில் இருக்கிற விக்கிரகமும் பகவானும் வேற வேற இல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன. அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அப்ப பகவானுக்கு ரூபம் உண்டு, அவருக்கு லீலைகள் உண்டு, பகவானுக்கு பக்தனுக்கு அன்பு பரிமாற்றம் உண்டு, இதெல்லாம் இருக்கு. அதனால இதையெல்லாம் உணர முடியாதவங்க, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை உணர முடியாதவங்க, பகவான் மேல அன்பு செய்ய முடியாதவங்க, பகவானத்துல பக்தி செய்ய முடியாதவங்க, இந்த பிரம்மாண்டமான விராட ரூபத்தை தியானிக்கிறது மூலமா படிப்படியா அவங்க தூய்மை அடையலாம். அடுத்தது 33வது பதம், verse number 33. நத்யோஸ்ய நாத்யோ அததனு ருகானி மகி ருகா விஸ்வதனோர் நுபேந்திர அனந்த வீரியகஸ்வரிஸ்தம் மாதிரிஸ்வா கதிர்பய கர்ம குணப்பிரபாக. ஓ அரசரே, விஸ்வரூபத்தின் நாடி நரம்புகளாக நதிகளும், அவரது உடலின் ரோமங்களாக மரங்களும், அவரது மூச்சாக சர்வ சக்தி படைத்த காற்றும் உள்ளது. அவரது அசைவுகளாக கடக்கும் யுகங்களும், அவரது செயல்களாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களின் பிரதிபலன்களும் உள்ளன. மேலும் விஸ்வரூபத்தை பற்றிய வர்ணனை, எப்படி அனைத்தும் அந்த விஸ்வரூபத்தில் அடங்கி இருக்கு. மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக்கிறோம், அந்த விஸ்வரூபங்கிறது பகவானுடைய தெய்வீகமான ரூபம் அல்ல. இங்கு படிக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இப்பொழுது இதுவரை நாம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த விஸ்வரூபம் என்பது பகவானுடைய பௌதிக தோற்றம். அது பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் அல்ல, பகவானுடைய தெய்வீகமான ரூபம் அல்ல, பகவானுடைய பௌதிக தோற்றம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த விஸ்வரூபத்துக்குள்ள எப்படி இருக்கு? அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துல விராட புருஷருக்கு நாடி நரம்புகள்லாம் என்னென்னவா இருக்கு? எதெல்லாம் நாடி நரம்பா இருக்கு? நதிகளும், அவரது உடலின் ரோமங்களாக, நதிகள் நாடி நரம்புகளாக நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? மேல ஆகாசத்திலிருந்து ட்ரோன் கேமரா மூலமா பார்த்தா அந்த பூமியில நதிகள்லாம் ஓடும். அது நம்ம உடல்ல இருக்கிற நரம்பு மாதிரி நதிகள், கிளை நதிகள், பல கிளை நதிகள்லாம் பார்க்கும்போது நம்ம உடல்ல நிறைய நரம்புகள். அப்போ நம்ம உடல்ல எப்படி நிறைய நரம்புகள்லாம் இருக்கோ, அதே போல அந்த பிரம்மாண்டமான விராட புருஷனுடைய உடம்புல நதிகள்லாம் நரம்புகள் மாதிரி தெரியும், நரம்புகளாக இருக்கிறது. அப்புறம் நீங்க ஹிமாலயத்துல போனீங்கன்னா நிறைய ஊசி மரங்கள்லாம் இருக்கு. பகவான் அந்த விராட புருஷனுடைய
உடல்ல இருக்கிற ரோமங்கள், ஊசி மரங்கள்லாம் ரோமங்களா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று வந்து விஸ்வரூபத்துடைய சுவாசம், அந்த விராட புருஷனுடைய மூச்சு காற்று. அசைவுகளாக கடக்கும் யுகங்களும் அவர் செயல்களாக பௌதிகத்தின் குணங்களும் பிரதிபலன்களும் இருக்கின்றன. பொருளூரில் புரோபாத் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. பகவான் அறியாது எதுவும் கிடையாது, அனைத்துமே பகவானுக்குள்ள இருக்கு. இயற்கையின் எக்காரியம் கண்மூடித்தனமாகவோ அல்லது தனிச்சையாகவோ இயங்குவதில்லை. பகவானின் கண்காணிப்பே செயல்களுக்கு பின்னணியாக உள்ள சக்தியாகும். நிறைய முட்டாள்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இயற்கை தானா இயங்குது, நதிகள் தானா உற்பத்தி ஆகுது, மழை தானா பெய்யுது, சூரியன் தானா உதிக்குது மறையுது, சந்திரன் எதுவுமே தானா நடக்காது. சில நேரம் இன்னைக்கு வந்து நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி, இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த லைட் இருக்கு இல்லையா, மேல லைட் வச்சிருக்கல, டியூப் லைட் இதெல்லாம் போடுறோம்ல, அது சென்சார் மூலமா இயங்குற மாதிரி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. நிறைய வீடுகள் எல்லாம் போட்டிருக்கலாம், சிலப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ல, கோயில்கள்ல, வீடுகள்ல அந்த சென்சார் இருக்கு. எப்படின்னா, நம்ம படிக்கட்டு ஏறும்போது லைட் ஆட்டோமேட்டிக்கா எரியும். நம்ம படிக்கட்டு ஏறும்போது அது லைட் ஆட்டோமேட்டிக்கா எரியும். அப்புறம் நம்ம ரூம்குள்ள அறைக்குள்ள போனோடனே அந்த லைட் ஆஃப் ஆயிடும். அப்போ ஒரு குழந்தை என்ன நினைக்குது, ஐ லைட் தானா எரியுது, தானா அணியுது. ஆனா சென்சார் செட் பண்ணிருக்காங்க. அந்த சென்சார் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த அந்த விளக்கானது, சென்சார் கருவி பொருத்தப்பட்டதுனால அந்த விளக்கானது தானாக எரிவது போல, தானாக அணைவது போல அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு குழந்தையோடைய பார்வைக்கு வேணா தானா எரியுது, தானா அணைது சொல்லலாம். வளர்ந்த நம்மள மாதிரி அதி புத்திசாலிகள் நல்லா புரியும், நான் சென்சார் போட்டு வச்சிருக்கேன், அதனால என்னுடைய வைப்ரேஷன், நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்னுடைய என்னுடைய அதிர்வுக்கு அந்த லைட் தானா எரியுது. அந்த மாதிரிதான் இயற்கை தானா இயங்கவில்லை. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. பகவான் அசைஞ்சாதான் இந்த அகிலம் அசையும். பகவான் அசைஞ்சாதான் இந்த அகிலம் அசையும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பௌதிக சக்தி யாருக்குள்ள இருக்கு, பகவானுடைய பௌதிக தோட்டத்துக்குள்ள இருக்கு. இந்த பௌதிக சக்தி பகவானுடைய சக்தி. அவர் சக்திமான், பகவான் சக்திமான், இது பௌதிக சக்தி. அவர் இயக்குறார், இது இயங்குது. ஒரு தொழில்நுட்ப கருவிய ஒருத்தர் இயக்குறார், இது இயங்குது. இப்ப நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா புல்லட் ட்ரெயின்ல ஓடுது. புல்லட் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்ல வந்து சென்சார் செட் பண்ணிட்டாங்க. அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒருத்தர் உட்காந்து சுவிட்ச் ஆபரேட் பண்றாரு. ஆனா அந்த இயந்திரம் தானா இயங்குது, தானா கதவு திறக்குது, தானா மூடுது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப எப்படி நடக்குது, அந்த கண்ட்ரோல் சுவிட்ச் ஒருத்தர் கையில் இருக்கு. அந்த மாதிரிதான் இயற்கை நம் கண்முன்னே காணும் அதிசயம், அற்புதம், அது தானாக இயங்குவது போலதான் தெரியும். ஆனா கண்ட்ரோல் சுவிட்ச் பகவான் கையில் இருக்கு. அவர் தான் சுப்ரீம் கண்ட்ரோலர், இஸ் த சுப்ரீம் கண்ட்ரோலர், பரம கட்டுப்படுத்துவர். அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படு. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா, எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வேற என்ன சொல்லிக்கிறதுல, அவர் அனுமதி இல்லாமல் ஒரு புல்லு கூட அசையாது. அவர் புல்லு அசைனாலும் புருஷோத்தமனுடைய அனுமதி இருக்கும். சரி, அடுத்த ஸ்லோகம் 34வது பதம். ஈசஸ்ய கேஷான் விதுரம்புவாகான் வாசஸ்து சந்தியான் குருவர்ய பூமனஹ அவ்யக்தமாகோர் ஹிருதயம் மனஸ்ச சசந்திரமாக சர்வ விகார கோஷக. குரு வம்சத்தில் சிறந்தவரே, நீரை ஏந்தி செல்லும் மேகங்கள் தலையில் உள்ள கேசமாகவும், பகல் நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் முடிவாக அவரது ஆடையும், பௌதிக சிருஷ்டியின் பரம காரணமாய் புத்தியும் இருக்கின்றன. எல்லா மாற்றங்களுக்கும் களஞ்சியமான சந்திரன் அவரது மனமாகும். பாத்தீங்களா, அந்த விராட புருஷருக்குள்ள எல்லாமே இருக்கு. இப்போ அந்த விராட புருஷனுடைய மேல் பாகத்தை பத்தி இங்க வர்ணிக்கிறேன்.
அவருடைய தலைமுடி வந்து மேகங்கள், நீரை ஏந்தி செல்லும் மேகங்கள் கேசமாக இருக்கிறது. ஜெகநாத பூரியில் இன்னொரு லீலை நடந்தது. ஏன் வந்து இன்னைக்கு நான் ஜெகநாதரை ஒப்பிட்டு சொல்றேன்னா, அவர்தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஜெகநாத பூரியில என்ன பண்ணுவார், பூஜாரி வந்து ஜெகநாதருக்கு மாலை சூடுவார். கார்லண்ட் பகவானுக்கு மாலை சாத்துவார், தோமாலை சேவை. அந்த மாலை சாற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாலை ஜெகநாதருக்கு போடும்போது போகா, பகவானுக்கு கொடுக்கும்போது போகா, அதுக்கப்புறம் பகவான் திரும்ப நமக்கு கிடைக்கிறது பிரசாதம், கருணை. போகா என்றால் அனுபவிப்பது, கருணை என்றால் பிரசாதம். ஒரு பொருளை பகவானுக்கு நிவேதனம் பண்ண அது போகா, அவற்றிற்கு நமக்கு திரும்ப வந்தா அது பிரசாதம். அப்போ பூரியோட மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஜெகநாதருக்கு தினமும் மாலை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அழகழகான மாலை, ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா. அந்த மாலையை வந்து பிராமணர் சூடுவார். அதுக்கப்புறம் அந்த மாலை அடுத்த நாள் மன்னர் வரும்போது பரிசாக கொடுப்பார், அந்த பிரசாதமா தருவார். எப்ப ராஜா திரும்ப வந்தாலும் பகவானை தர்சன் பண்ண வரும்போது இந்த பிராமணர் என்ன பண்ணுவார், அந்த மாலைய ராஜாவுக்கு பிரசாதமா கொடுப்பார். இது வழக்கமா நடக்கும். தினமும் ஜெகநாதருக்கு மாலை சாத்தியிருப்பார். அப்புறம் மன்னர் வரும்போது அந்த மாலையை பிரசாதமா திரும்ப கொடுப்பார், மன்னருடைய கழுத்துல போட்டு விட்டுருவார். நம்ம கோயில்ல போகும்போது நமக்கு மாலை போடுவாங்க. சில கோயில்ல தட்சணை கொடுத்தாதான் மாலை போடுவாங்க. தட்சணை குடிக்கல மாலை போடுவோம். பகவானுடைய பிரசாதம் அங்க இருக்கும். நீங்க பூஜாரி தட்டுல தட்சணை கொடுத்தீங்க, உங்களுக்கு மாலை கிடைக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு கலியுகத்துல. சரி, அது வேற சமாச்சாரம். இப்ப என்ன ஆச்சு, இந்த ராஜா வந்து பகவானை தரிசனம் பண்ண வரும்போது ஜெகநாதனுடைய பிரசாதத்தை ராஜாவுக்கு கழுத்துல போட்டு விடுவார். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, இந்த ராஜா வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. ராஜா வரல, ஒரிசாவுடைய மன்னர் வரல ஜெகநாதர் தரிசனம் பண்றது. இந்த பிராமணர் என்ன பண்ணாரு, சரி மன்னர் தான் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த மாலைய தன் மனைவிக்கு கொடுத்துட்டாரு. நீ எடுத்துட்டு போய்க்கமா, நீ மனைவிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணு, அந்த மனைவி, அந்த பிராமணருடைய மனைவியும் அந்த மாலையை சூடிக்கொண்டாள். திடீர்னு பார்த்தா மன்னர் வந்து நிக்கிறார். மன்னர் வந்து நிற்கும், இப்ப மன்னருக்கு பிரசாதம் கொடுக்கணும். உடனே வந்து தன் மனைவிட்ட சொல்லி அந்த மாலை எடுத்துட்டு வா, ராஜா வந்திருக்காரு, நான் கொடுக்கணும், அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும். இப்போ அந்த மாலைய மன்னர் கழுத்துல போட்டு விட்டார். மன்னரும் மாலை வாங்கி போட்டுக்கிட்டாரு. பகவான் தரிசனம் பண்ணதுக்கு அவர் பார்க்கிற அந்த மாலையில ஒரு முடி இருக்கு, நீளமா ஒரு முடி. மன்னருக்கு பெரிய ஆச்சரியம், என்னது பகவான் கழுத்தில் உள்ள மாலை எடுத்து எனக்கு போட்டிருக்கீங்க, இதுல எப்படி முடி வந்தது? இப்ப மன்னர்கிட்ட சொல்ல முடியுமா, நீங்க வர லேட் ஆயிடுச்சு, இந்த மாலை கொண்டு என் பொண்டாட்டிட்ட மனைவிட்ட கொடுத்துட்டேன், இப்ப அந்த மாலை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? மன்னருக்கு கோவம் வராது. அதனால இவர் பொய் சொல்லிட்டார். என்ன பொய் சொன்னாரு, ஜெகநாதருக்கு முடி இருக்குன்னு சொல்லிட்டார். ஜெகநாதருக்கு நீண்ட கூந்தல் இருக்குட்டார். இதை கேட்டோன்னு மன்னருக்கு எக்ஸ்ட்ரா கோவம் வந்துச்சு. ஏயா, மாலைய ஜெகநாதருக்கு போட்டுட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டேன், இப்ப அந்த மாலை எனக்கு போட்டு விட்டு அதுல முடி இருக்குன்னு சொல்லி இது பகவானு முடிங்கிறேன். நான் என்ன முட்டாளா? ஜெகநாதருக்கு ஏதியா முடி? இல்ல மன்னரே, ஜெகநாதருக்கு முடி இருக்குன்னு. ஜெகநாதருக்கு தலைமுடியா? யார நம்ப சொல்ற, யாரை ஏமாத்த பாக்குறேன்? இல்ல மன்னா, ஜெகநாதருக்கு தலையில முடி இருக்கு, அந்த முடிதான் இந்த மாலையில இருக்கு. சரி, நாளை காலையில நான் தரிசனம் பண்ண வருவேன். ஜெகநாதர்கிட்ட தலைமுடி இல்ல, உன்னை பாதாள சிறையில போட்டு பட்டி போட்டு கொடு. என்ன துணிச்சல் இருந்தா என்கிட்டயே நீ வந்த மாதிரி சொல்லு, பொழுது விடிட்டு உனக்கு இருக்கு அப்படின்னு ராஜா அந்த இரவு போயிட்டார். ஏன்னா இன்னைக்கு பகவானுக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு, பகவானை தூங்க பண்ணியாச்சு. இப்ப காலையில பகவானை எழுந்தருள பண்ணணும். இந்த பிராமணுக்கு நைட்டு பூரா தூக்கம் வரல. நான் வேற மன்னர்கிட்ட ஜெகநாதருக்கு தலைமுடி இருக்குன்னு சொல்லிட்டேன். மன்னர் வேற காலையில வருவாரு. நான் நரகத்துக்கு போறதும் பகவானுக்கு சேவை பண்றதும் ஜெகநாதர் கையில தான் இருக்கு. இப்ப
ஜெகநாத் பிரார்த்தனை பண்ற, ஏ ஜெகநாதா, ஜனார்தனா, வாசுதேவா, பரந்தாமா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, பரந்தாமா, புருஷோத்தமா, எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காங்க? நான் வேற மன்னர்கிட்ட சொல்லிட்டு உனக்கு தலைமுடி இருக்குன்னு. நீ தான் என்னை காப்பாத்தணும், மன்னருடைய தண்டனையிலிருந்து நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ஏ ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, என்னுடைய வாழ்வும் சாவும் உன் கையில தான் இருக்கு அப்படின்ட்டு அவர் அன்னைக்கு சரியா தூக்கமே வரல. அவர் அப்படியே பகவானே நினைச்சிட்டு அப்படியே அந்த டயர்ட்லயே கண்ணு அசந்துட்டேன். காலையில் எந்திரிச்சு போய் கோயிலை திறந்து பகவானுக்கு மாலை போடுறார். கரெக்டா மன்னர் வர்றார். மன்னர் வந்துட்டு பரிசோதனை பண்ண வர்றார். பரிசோதனை பண்ண வர்றார். கோயில்ல வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள மன்னர் போய் அந்த மாலை இருக்கிற இடத்துல அந்த ஜெகநாவுடைய கிரீடத்தை எடுத்து பார்க்கிறார். நீண்ட கூந்தல் பகவானுக்கு. அதை பிடிச்சு இழுக்கிறாரு. இவர் ஒட்டிக்கிட்டி வச்சிருக்கிறாரு. சும்மா ஏமாத்துறாரு. சும்மா ஏதோ டோப்பா வாங்கி வச்சிட்டாரோ. இழுத்து பார்க்கிறாரு. அதுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே மன்னன் அப்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார் பகவானுக்கும் அந்த பிராமணருக்கும். ஓ பிராமணா, என்னை மன்னித்து விடுங்கள். ஜெகநாதருக்கு கூந்தல் உண்டு. அவர் கேசவன். கேசவன் என்றால் இரு பொருள்படும். அழகான கூந்தல் உடையவர், கேசி என்ற அரக்கனை வதம் செய்தவர். அன்னையிலிருந்து வந்து அந்த பிராமணர் மேல அவருக்கு அளவு கடந்த அன்பு, பக்தி. என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரிய அபராதம் செய்து விட்டேன். பகவானுக்கு கூந்தல் உண்டு நிரூபிச்சிட்டாரு. ஆனா உண்மையில ஜெகநாதருக்கு விக்கிரகத்துல தலைமுடி இல்லை. இந்த பிராமணர் என் பக்தன் வீண் போகக்கூடாது. கவுந்தேய பிரதிஜானேகி நமே பர்த்த பிரணஸ்தி, என் பக்தன் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் வார்த்தை பொய்யாகக்கூடாது, அந்த பக்தன் தண்டனைக்கு ஆளாகக்கூடாதுன்னு பகவான் வந்து இந்த லீலை செய்தார். அதனால அவர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவருக்கு அங்கம் உண்டு. அந்த அங்கங்கள் ஓரொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அங்கானி யஷ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பசந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானால கண்களால சாப்பிட முடியும், காலால பார்க்க முடியும், காதால பேச முடியும். அவருடைய ஓரொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். ஏன்னா பகவானுடைய அங்கம் சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். இங்க நம்ம படிச்சது பகவானுடைய பிரம்மாண்டமான ரூபம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜெகநாதரின் ரூபம் சச்சிதானந்த ரூபம், நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. இங்க படிக்கிற விராட ரூபம் வந்து பௌதிகமானது. அடுத்த ஸ்லோகம் 35வது பதம், verse number 35. விஞ்ஞான சக்திம் மகிமாமனந்தி சர்வாத்மனோ அந்யதः கரணம் கிரித்ரம் அஸ்வாஸ்வதரி உஷ்ட கஜானகானி சர்வே மிருகः வசவः ஸ்ரோணிதேசே. நிபுணர்கள் வலியுறுத்தி இருப்பதைப் போல பௌதிகத்தின் அடிப்படை கொள்கையான மகத்தத்துவம் எங்கும் வியாபித்துள்ள பகவானின் உணர்வாக இருக்கிறது. அவரது அகங்காரமாக ருத்ரதேவன் உள்ளார். குதிரை, கோவேரி கழுதை, ஒட்டகம் மற்றும் யானை அவரது நகங்களாகும். மேலும் வன விலங்குகளும் 4 கால்கள் உள்ள மற்றவைகளும் பகவானின் கச்சை பகுதியில் அமைந்துள்ளன. இப்போ அந்த பிரம்மாண்ட புருஷனுடைய ரூபத்துக்குள்ள இப்ப மேல தலைக்கு மேல அந்த தலையில எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மற்ற அங்கங்கள் என்னென்ன இருக்கு. இதுதான் பாகவதம் சயின்ஸ் சொல்லும். ஏன் பாகவதம் சயின்ஸ்னா, இந்த பிரபஞ்சத்தை வந்து அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு சொல்லி பாகவதத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, அந்த என்னென்ன கிரகங்கள்ல என்னென்ன வியாதி ஜீவராசிகள் இருக்காங்க, அந்த கிரகத்துக்கு எப்படி போக முடியும், அந்த கிரகத்தோட அதிபர்கள் யாரு, அந்த கிரகங்கள்லாம் எங்க அமைஞ்சிருக்கு, அது பகவானுடைய பௌதிக ரூபத்துக்குள்ள எங்க அமைஞ்சிருக்கு, எல்லாமே வந்து அப்படி கிறிஸ்டல் கிளியரா தெளிவா பாகவதம் வர்ணிக்கு. அதனால பாகவதம் இஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஒரிஜினல் சயின்ஸ். இதுதான் நம்ம படிக்க வேண்டிய உண்மையான விஞ்ஞானம். இதுதான் பாகவதம் தான். இதுல பகவானுடைய பிரபஞ்ச தோற்றத்தை பத்தி வர்ணனை இருக்கு, சிருஷ்டிப்பு பற்றிய வர்ணனை இருக்கு,
அது எல்லாத்துக்கும் மேல பகவானுடைய தெய்வீகமான லீலைகள் பற்றிய வர்ணனைகள் இருக்கு. அதனால இந்த யுகத்துக்கான கிரந்தம் பகவத்கீதை பாகவதம். அதை தவிர்க்கவே கூடாது. ஓகே, அடுத்தது 36வது பதம். 36 பதம். யாம் சீதத் வியாகரணம் விசித்திரம் மரூர் மனிஷா மனுஜோ நிவாச. கந்தர்வ வித்யாதர சாரண அப்சர ஸ்வர ஸ்மிருதி அசுரானீக வீரியக. பல வகையான பறவைகள் அவரது சாதுரியமான கலைநுட்ப உணர்ச்சியை சுட்டி காட்டுகின்றன. மனிதகுல தந்தையான மனு அவரது நிலையான புத்திக்கு அடையாளமாவார். அவரது இருப்பிடமாக மனித வர்க்கம் உள்ளது. சொர்க்கலோக மனித இனங்களாகிய கந்தர்வர்கள், வித்யாதர்கள், சாரணர்கள் மற்றும் தேவதைகளை போன்றவர்கள் அனைவரும் அவரது இசை நயத்தை பிரதிநிதிக்கின்றனர். அசுர வீரர்கள் அவரது அற்புதமான வீரியத்தின் பிரதிநிதிகளாவர். அப்ப அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துக்குள்ள தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், மிருகங்கள், பறவைகள், புழுக்கள், பூச்சிங்க எல்லாம் A to Z எல்லாமே இந்த விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் பகவான் அர்ஜுனன் சொன்னாரு, அர்ஜுனா, இந்த விஸ்வரூபத்துல முன்ன நடந்தது, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது எல்லாத்தையும் நீ பார்க்கலாம். எல்லாத்தையுமே பகவான் அர்ஜுனன் காமிச்சு கொடுத்தார். முன்ன நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது முக்காலத்தையும் அர்ஜுனன் கண்டார். 3 லோக வாசிகளையும் அர்ஜுனன் கண்டார். 14 லோகம், ஊர் போஸ்வாகா, ஸ்வர்கலோகம், ஜனலோகம், தபலோகம், மகரலோகம், சத்தியலோகம் வரைக்கும் மேல, அத்தல, பித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால, கீழே 14 லோகம் அந்த விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. எண்ணற்ற ஜீவஜாலங்கள் எல்லாத்தையுமே அர்ஜுனன் பார்த்திருக்க. அதனால அந்த விராட புருஷனுக்குள்ள அவருடைய உடல் பாகங்கள்ல இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்குள்ள பிரபஞ்சமே ஒடுங்கி இருக்கு. அதனாலதான் பகவத்கீதை பகவான் சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக லோகமானாலும் சரி, ரெண்டுக்கும் ஆதாரம் நானே. பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக லோகமானாலும் சரி, ரெண்டுக்கும் ஆதாரம் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரபோ இதி மத்வா. இது யார் தெரிஞ்சுக்கலாங்களோ, பஜதேமாம், எனக்கு பக்தி தொண்டு செய்வாங்க. புதாபாவ சமன்விதா, அவன் புத்திசாலியா அதி புத்திசாலியா இருப்பாரு. அப்ப பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறவர் தான் அதி புத்திசாலி. பௌதியத்துல எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் அவர் புத்திசாலி கிடையாது. யாரோ பக்தி தொண்டு பாதைக்கு வராரோ அவர்தான் புத்திசாலி. சாஸ்திரம் பகவத்கீதை சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்லுது. அடுத்து 37வது பதம். 36ல பொருளூர்ல புரோபா என்ன சொல்லியிருக்க? புரோபா என்ன சொல்றாரு? இந்த மனித வாழ்வு நித்தியமான இறை உணவை திரும்ப பெற்று அதனால் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கட்டுண்ட ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பமாகும். இப்ப நம்ம அந்த மனுஷ உடல் எடுத்திருக்கிறோமே, இது நமக்கெல்லாம் கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு பகவான்கிட்ட திரும்ப போறது. இப்ப நம்ம பாகவதம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாயோ பூனையோ உட்கார வச்சு பாகவதம் கேளுனா கேட்குமா? படினா படிக்குமா? ஸ்லோகம் சொல்லுனா சொல்லுமா? அதுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கு. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி இயங்கிட்டு இருக்கு, கடவுள் யாரு, அவரை பற்றிய வர்ணனைகள் எங்க இருக்கு, அவரை எப்படி தெரிஞ்சு, இதெல்லாம் இந்த மனித வாழ்க்கையே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சந்தர்ப்பம். கிருஷ்ணா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மனித வாழ்க்கை எதுக்கான வாய்ப்பு? கிருஷ்ணா கிட்ட திரும்ப போறதுக்கு தான். இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவானை அடையிறது தான். அதுக்காக எஸ்பெஷலி the human life form of life is for self-realization or God realization. இந்த மனித வாழ்க்கையின் முக்கியத்துவம்
தன்னை உணர்வது, இறைவனை உணர்வது. நான் யார், கடவுள் யார், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, நான் எப்படி இந்த உலகத்துல வந்தேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தான் யோசிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்காத வரைக்கும் நாம நாகரிகமான விலங்காதான். யார் ஒருத்தர் இந்த மனித உடல் கிடைச்சும் நான் யாரு, கடவுள் யாரு, இதை பத்தி கேள்வி கேட்கலன்னா அவங்க ஆடை அணிந்த விலங்குகளாக தான் நான் கருதுறேன். அவ்வளவுதான். அப்ப யார் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கிறாங்களோ அவங்கதான் மனித வாழ்க்கைய சரியா பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே. முழுமுதற் கடவுளின் நாமத்தை இணைந்து பாடின உலக அமைதிக்கும் ஸ்நேகத்துக்கும் ஏற்ற வழி இதுதான். சைதன்ய மகாபிரபு ஜாரிகண்டா காட்டு வழியா போகும்போது சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி எல்லாம் ஒன்னோர் ஒன்று கட்டி தழுவிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுச்சு. அப்ப சைதன்ய மகாபிரபு என்ன சொல்ற, நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்த கோஹோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோதஹோய். கிருஷ்ண உணர்வுங்கிறது, கிருஷ்ண பக்திங்கிறது எல்லா ஜீவனுடைய இதயத்துக்குள்ள இருக்கு. எல்லா ஜீவராசி இதயத்துல இருக்கு. அதை நம்ம மறந்துட்டோம். அதை மறந்துட்டோம். யாரோ திரு கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அது வெளிப்படைய ஆரம்பிக்கும். அந்த கிருஷ்ண பக்தி வெளிப்படைய ஆரம்பிக்கும். அப்புறம் அவர் நாம ஜபிக்கும் போது, கீர்த்தனம் செய்யும் போது, நாம ஜபிக்கும் போது படிப்படியா அவரு இந்த உலகத்துல வாழும்போது அமைதியா வாழலாம், நட்போட வாழலாம் எல்லாத்துக்கிட்டையும். இந்த உடலை விட்டாலும் பகவான் போயிடலாம். சரி, 37வது பதம். பிரம்மானனம் சத்ரபுஜோ மகாத்மா வித்தூர் அங்கிரி ஸ்ருதே கிருஷ்ணவர்ணக நானாபிதா பீஜகனோபவன்னோ திரவியாத்மக கர்ம விதான யோக. பிராமணர்களாக விராட புருஷனின் முகமாகவும், சத்திரியர்களாக அவரது கரங்களாகவும், வைசியர் அவரது தொடைகளாகவும் உள்ளன. மேலும் சூத்திரர்கள் அவரது பாதங்களின் பாதுகாப்பில் உள்ளனர். வழிபாட்டுக்குரிய தேவர்களும் கூட அவரால் வெற்றி கொள்ளப்பட்டு உள்ளனர். தங்களால் இயன்ற பொருட்களை கொண்டு யாகங்கள் செய்து பகவானை திருப்திப்படுத்த வேண்டியது அனைவருடைய கடமையாகும். இங்க 2 விஷயம் முக்கியமா இந்த ஸ்லோகத்துல. ஒண்ணு, இன்னைக்கு பெரிய சர்ச்சையான விஷயம். இதை நீங்க வெளியில போய் சொன்னீங்க, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்குவாங்க. பிராமணர் கடவுளுடைய முகத்திலிருந்து வந்தாரு, சத்திரியர் கடவுளுடைய கையிலிருந்து வந்தாரு, வியாபாரிகள் தொடையிலிருந்து வந்தாரு, சூதர்னா காலில இருந்து வந்தாருன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. என்ன சூதரனா அவ்வளவு கேவலமா போச்சா, நீங்க என்ன சூதரன் காலில இருந்து வந்தாங்கிறீங்க, பிராமணர் கடவுளுடைய முகத்திலிருந்து வந்தாங்கிறீங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. ஆனா இதோட உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இதோட உண்மை என்ன, இதோடைய பொருள் என்ன, இது எந்த நோக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதை எப்படி புரிஞ்சுக்கணும். தலையும் இல்ல வாழும் இல்ல முண்டத்தை மட்டும் வச்சு திரிகிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேரு சாஸ்திரம் ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. சாஸ்திரத்தை ஒழுங்கான இடத்துல இருந்து படிக்க மாட்டாங்க, சரியான நபர்கிட்ட இருந்து கேட்க மாட்டாங்க. ஏதோ அறகுறையா படிச்சுக்குவாங்க. ஏதாவது அறகுறையா படிச்சுட்டு தலையை வெட்டிட்டு காலை வெட்டிட்டு முண்டத்தை வச்சு அலைவாங்க. என்ன செய்வாங்க பாருங்க, வேதத்துல சொல்லியிருக்கு சூதரன் காலில இருந்து வந்தான்னு சொல்லியிருக்கு. அப்ப வேதம் சூதரனை இழிவுபடுத்துது. அப்ப இவங்களுடைய முதல்ல அறியாமை என்னதுன்னா, பிறப்பால் தங்களை அடையாளப்படுத்திக்கிறான். அவன் பிறப்பால் சூதரன், இவன் பிறப்பால் பிராமணன். ஆனா அப்படி சொல்லவே இல்லையே. குணத்தாலும் தொழிலாலும் தான் சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துல பிராமண சத்திரிய வைசிய சூத்திரங்கிறது பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படவில்லை, குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு இதை எப்படி பாக்குறாங்க, பிறப்பால பாக்குறாங்க. அதுதான் பிரச்சனை. 2வது, இதை பற்றி கல்வி இன்னைக்கு கிடையாது. இங்க சொன்ன இந்த தோற்றம் விராட புருஷன் பகவானுடைய அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துக்குள்ள இந்த 4 வர்ணங்களும் தோன்றி இருக்கு. அப்போ அந்த விஸ்வரூபத்துல முதல்ல எது ஏற்றத்தாழ்வு? ஏற்றத்தாழ் பகவானுடைய ரூபத்துல ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதுல எல்லா பாகமும் முக்கியமானதுதான். அப்போ இந்த விஷயங்களை சரியா புரிந்து கொள்ளாம இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சை ஆக்கிட்டு
குழப்பம் மக்களை ஏற்கனவே மக்கள் குழம்பி போயிருக்காங்க. இந்த குழப்பவாதிகளும் சேர்ந்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க. இன்னைக்கு ஆன்மீகமே ஒரு கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. இறை உணர்வுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கறதுக்கு. இதுக்கடையில இந்த முட்டாள்கள், அறிவியலிகள், அரகுர பண்டிதர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி தவறான விஷயங்களை மக்கள் மத்தியில பேச. அதனால நம்ம விஷயங்களை உள்ளவாறு கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய குருமார்கிட்ட கேட்கணும். சாஸ்திரத்தை ஒழுங்கா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கும். இடையில ஒரு பேப்பர் உருவிட்டு வந்துட்டு இதுல பாருங்க இப்படி சொல்லிருக்கு. அது இன்னைக்கு கலியுகத்துல என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, சமூக வலைதளங்கள்ல தேவையே இல்லாத சர்ச்சை, வேலை வெட்டி இல்லாம 4 பேர் உட்காந்து சர்ச்சை பண்ணிக்கிட்டு ஆயிரம் வேலைகள் இருக்கு. பௌதிகமா வேலை இருக்கு, ஆன்மீகமா வேலை இருக்கு, ஆயிரம் வேலை இருக்கு. அதை விட்டுட்டு எவனா ஒருத்தன் ஏதாவது பேசுவான், அதை ஒரு வார்த்தையை உருவிட்டு அவன் ஒரு மணி நேரம் பேசியிருப்பான், இல்ல அரை மணி நேரம் பேசியிருப்பான். அது ஒரு அரசியல் தலைவரோ, சினிமா நடிகரோ, ஒரு சாமியாரோ ஏதோ ஒரு விஷயம் பேசுவாங்க. அது ஒரு விஷயத்தை உருவிட்டு அதை சர்ச்சையாக்கி அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா டிபேட். அடுத்து அது வைரல் ஆகி அடுத்த செய்தி வர வரைக்கும் அது சுத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பொன்னான நேரத்தை வீணாக்குற. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இந்த பொன்னான நேரத்துல வீணாக்கி சமூக வலைதளங்கள் சர்ச்சை பண்ணிக்கிட்டு அவன் அதை சொன்னான் இதை சொன்னான். இப்ப நாமளே ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பாகவத உபன்யாசம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை நான் ஒரு மணி நேரம் பேசணும். ஏதோ ஒரு ஆசாமி என்ன பண்ணலாம், அந்த இடையில இருந்து ஒரு 2 நிமிஷம் கட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா சமூக வலைத்துல அது பண்ணலாம். இப்ப நான் 1 மணி நேரம் பகவானை பத்தி பேசினாலும் இடையில ஒரு வார்த்தை சொல்றேன். பிராமணர்கள் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறோம். பிராமணர் முகத்திலிருந்து வந்தார், சத்திரியர் கரத்திலிருந்து வந்தார், வைசியர் தொடையிலிருந்து வந்தார், சூதரர் பாதத்தில், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க இந்த சாமியார்கள் என்ன சொல்றாங்க. இதனாலதான் இவங்களாம் ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும் தான் சொல்றோம். பாருங்க என்ன சொல்றாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி வெட்டி ஒட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதை முழு உபன்யாசம் கேட்க மாட்டான். அந்த முழு உபன்யாசத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவர் இந்த சாமிஜி பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, அந்த கட் பண்ணி எடுத்தான் இல்லையா, அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, அந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்கு. இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவது, குழப்பத்தில் ஆழ்த்துவது, இதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரிய பிரச்சனை. சரி, அந்த மாதிரி ஆசாமிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எங்கேயாவது பிரதம மந்திரி ஏதாவது பேசுவார், அதை ஒரு வார்த்தை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து பாருங்க பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கு. ஆனா ஒரு மணி நேரம் பேசினா அதை கேளு, மொத்தமா என்ன சொன்னார், அது ஒரு வார்த்தை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு எப்படி பேசினாங்க. இந்த மாதிரி பொன்னான நேரத்தை டிபேட்டுங்கிற பேர்ல உட்காந்து இந்த சமூக ஊடகங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி மக்களுடைய நேரத்தை வீணடிக்கும். புத்திசாலிகள் இந்த பக்கம் போக மாட்டாங்க. சரி, அடுத்தது இந்த பொருளுள்ள பாப்பா என்ன சொல்லிருக்காரு. ஒரே கடவுள் என்ற சித்தாந்தம் உண்மையில் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. எல்லாமே பகவானுக்குள்ள இருக்கு. தேவர்கள், பிராமணர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அம்சமாகவும் அவருடைய அங்க ஒரு புகழா இருக்காங்க. மனித சமுதாயத்தின் பிரிவுகளாகிய பிராமணர்கள் புத்தி நுட்பமுள்ள வகுப்பு, சத்திரியர் நிர்வாகம், வைசியர் வணிகம், சூத்திரர் தொழிலாளர் ஆகியோரும் பரமனின் உடலுக்குள் அடக்கம். எனவே தங்களால் இயன்ற நிவேதனங்களால் பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய யாகத்தை அவர்களால் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. கலியுகத்துல அதாவது என்னன்னா, இங்க 2 விஷயம் சொன்னோம். ஒரு விஷயம் இந்த 4 வர்ணங்கள் பிறப்பின் அடிப்படையில் இல்ல, தொழிலாலும் குணத்தாலும். 2வது, யாகங்கள் செய்து பகவானை திருப்திப்படுத்த வேண்டியது அனைவருடைய கடமை. பிராமணருடைய கடமை மட்டும் இல்ல, எல்லா வர்ணத்தவரும் எல்லா ஆசிரமத்தவரும் யாகங்களை செய்து இறைவனை திருப்தி செய்ய வேண்டும். ஆனா கலியுகத்துல யாகம் செய்யறதுங்கிறது ரொம்ப கடினமான. அதனாலதான் கலியுகத்துக்கான யஜ்யம் சங்கீர்த்தனம், ஜப யஜ்யம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான யஜ்யம். யஜ்யம் சங்கீர்த்தனம். அப்ப சங்கீர்த்தனம் யார் வேணா பண்ணலாமே. பகவான் நாமத்தை ஜபம் செய்யறது, ஜப யஜ்யம் பண்றதுக்கு இந்த நாம ஜபம், சங்கீர்த்தன யஜ்யம், ஜப யஜ்யம் யார் வேணா பண்ணலாம். அது பிராமணர் தான் பண்ணணும், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கணும், வேத மந்திரம் படிச்சிருக்கணும், சூதரர்கள் பண்ணக்கூடாது, இந்த நேரத்துல பண்ணக்கூடாது, அந்த நேரத்துல பண்ணக்கூடாது, அந்த இடத்துல பண்ணக்கூடாது. நோ, தேர் இஸ் நோ எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நாம் நாம் அகாரி பகுதான் சர்வசக்தி தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா. அர்ஜுனா, சாரி, மகாபுரு சொல்றார், ஓ பகவானே, உங்க நாமத்துல உங்க முழு சக்தி வச்சிருக்கீங்க. கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கேசவா, நாராயணா, இந்த நாமத்துல பகவானுடைய முழு சக்தி இருக்கு. பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு இடம், நேரம், காலம் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு மகாபிரபு நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப இந்த யுகத்துக்கான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம். இந்த பொருளுரையில பிரபுபா கடைசியில் எழுதுற, பகவானின் புனித நாமத்தை எல்லோரும் இணைந்து பாடும் முறையாகிய நாம சங்கீர்த்தனத்தை உலக மக்களின் நன்மைக்காக வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். இதுவே இந்த யுகத்துக்காக சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிற யாகமாகும். 38வது பதம். ஈஸ்வர விக்கிரகஸ்ய யசன்னிவேஷ கதிதோ மயாதே சந்தாரியதே அஸ்மின் வபுஷி ஸ்தவிஸ்தே மனஸ்வபுத்யா நயதோ அஸ்தி கிஞ்சித். இவ்வாறாக முழுமுதற் கடவுளின் பிரம்மாண்டமான ஸ்தூல பௌதிக தோற்றத்தை உனக்கு நான் விளக்கி கூறினேன். முக்தியை மிகவும் விரும்பும் ஒருவன் தன் மனதை பகவானின் இந்த உருவத்தின் மீது பதிய செய்ய வேண்டும். ஏனென்றால் பௌதிக உலகில் இதைவிட அதிகமானது வேறொன்றும் இல்லை. இப்ப இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னடா அது, இந்த விஸ்வரூபம் பகவானுடைய பௌதிக தோற்றம், இந்த பௌதிக ஜட தோற்றத்தை பத்தி ஒரு நேரம் இங்க சுகதேவ் கோஸ்வாமி விளக்கி சொல்லியிருக்காரு. அவ முக்தி அடைய விரும்புறவங்க தன் மனதை இதுல பதிவு செய்யணும்னு சொல்றாங்களே, அப்ப இது யாருக்காக? இது பக்தர்களுக்காக அல்ல. பக்தர் அல்லாதவங்க, வேதத்துல சொன்ன கர்ம காண்டத்தை பின்பற்றவங்க, இல்ல கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அருவவாதிகள், பிரம்மவாதிகள், மாயாவாதிகள், இந்த மாதிரி உள்ளவங்க, பகவானை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பக்தி தொண்டு பக்தி யோக பாதையில் இல்லாதவங்களுக்காக இது சிபாரிசு செய்யப்பட்டு. பக்தருக்கு இது தேவையில்லை. பக்தர்கள் பகவானை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா வழிபடும். அதனால பக்தர்கள் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை வழிபடுறதுனால அவங்களுக்கு இது தேவையில்லை. பக்தன் அல்லாதவருக்கு தான் தேவை. சரி, அடுத்தது இதுல பொருள் உள்ள புரோப்பா என்ன சொல்லியிருக்காரு? என்ன சுகதேவ் கோஸ்வாமிங்க என்ன தெளிவா விளக்கியிருக்கார். புரோப்பா சொல்றாரு, ஒரே சமயத்தில் பகவானால் எங்கும் பரவி இருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பார்ப்பது மிகவும் கஷ்டமாகும். அவர்களிடம் கொண்ட அனுதாபத்தின் காரணத்தால் பகவான் தமது தெய்வீக உருவின் விஸ்வரூபத்தை காட்டியுள்ளார். பகவான் இந்த உருவத்தினை ஸ்ரீ சுகதேவ் கோஸ்வாமி இங்கு தெளிவாக விளக்கியுள்ளார். பகவானின் இந்த பிரம்மாண்டமான அம்சத்திற்கு அப்பால் வேறொன்றுமே இல்லை என்று அவர் முடிவு செய்துள்ளார். பௌதிக சிந்தனையாளர்கள் ஒருவர் கூட விஸ்வரூபம் எனும் இந்த கருத்தை கடந்து அப்பால் செல்ல முடியாது. பௌதிகவாதிகளின் மனங்கள் நிலையற்றவையும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பதுமாகும். எனவே பகவானுடைய விஸ்வரூபத்தை ஏதேனும் ஒரு பகுதியை சிந்திப்பதன் மூலம் அவரை நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஒருவர் அறிவுறுத்தப்படுகிறார். ஓகே, பரமபுருஷர் எல்லா இடங்களிலும் உள்ளார் என்ற வேத கருத்தை ஆரம்ப சாதகர் ஒருவர் படிப்படியாக உணர்ந்து விஸ்வரூப உடலுக்கு குற்றம் இழைத்து விடாது இருக்கும் கலையை அவர் கொள்வார். இந்த அறிவு பகவானின் இருப்பை எதிர்ப்பதில் ஒருவனுக்குள்ள கர்வத்தை குறைத்துவிடும். இவ்வாறாக எல்லா பொருட்களும் பரம உடலின் பின்ன பகுதியாக இருப்பதால் அவற்றை மதிக்க ஒருவன் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ பகவானுடைய பிரபஞ்ச சிருஷ்டிப்பை பத்தி ஒருத்தர் படிச்சு அதை புரிஞ்சுக்கும் போது பகவான் மேல ஒரு மரியாதை ஏற்படும். அப்புறம் படிப்படியா அவரு பக்தி தொண்டுகிற பாதைக்கு வர முடியும். அடுத்து 39வது பதம்.
சர்வதி விருத்தி அனுபூத சர்வ ஆத்மா யதா ஸ்வப்ன ஜனேக்ஷிதைக தம் சத்யமானந்த நிதம் பஜேத நான் யத்ர சஜ்ஜேத் யத ஆத்மபாதக. ஒரு சாதாரண மனிதன் அவன் காணும் கனவுகளில் ஆயிரக்கணக்கான தோற்றங்களை சிருஷ்டிப்பது போலவே பல்வேறு தோற்றங்களின் தம்மை விரித்துக் கொள்பவரான பரமபுருஷன் மீது மட்டுமே ஒருவன் தன் மனதை பதிய செய்ய வேண்டும். ஒன்றேயான சர்வானந்தமான இந்த மெய்ப்பொருளின் மீது மட்டுமே தன் மனதை ஒருவன் பதிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவன் தவறாக வழிநடத்தப்பட்டு தனது இழிவுக்கு தானே காரணமாகி விடுவார். இங்க தெளிவா சொல்லிட்டார் சுகதே கோஸ்வாமி. இந்த பதத்தில் புரோபா எழுதியிருக்கார் பொருளுரையில். இந்த பதத்தில் பக்தி தொண்டாற்றும் முறை சிறந்த கோசாமி ஆகிய சில சுகதே கோசாமியால் சுட்டி காட்டப்படுகிறது. தன்னுணர்வு பாதையில் பல்வேறு கிளைகள் நாம் கவனத்தில் நாம் திருப்புவதற்கு பதிலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம் வழிபாட்டுக்கும் பக்திக்கும் தன்னுணர்வுக்கும் உரிய பரமபுருஷராக எண்ணி அவர் மீது நாம் கருத்தை செலுத்த வேண்டும் என்பதை நம் மனதில் பதிய செய்ய சுகதே கோசாமி முயற்சிக்கின்றார். நிறைய யோகா இருக்கு. அந்த யோகா, இந்த யோகா, ராஜ யோகா, அஷ்டாங்க யோகா, சோமெனி யோகா. ஆனா பகவத்கீதை, பாகவதம், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் பக்தி யோகத்தையே சிபாரிசு செய்கின்றார்கள். சாஸ்திரமும் பக்தி யோகத்தை சிபாரிசு செய்து ஆழ்வார்கள், ஆச்சாரியரும் பக்தி யோகத்தை சிபாரிசு பண்றாங்க. குருமார்களும் சாதுக்களும் பக்தி யோகத்தையே சிபாரிசு பண்றாங்க. பெண்களையும் செல்வத்தையும் போன்ற பௌதிக ஆதாயங்களை ஒருவரால் அடைய முடியும். ஆனால் அத்தகைய வசீகரங்களுக்கு எதிராக ஒருவன் எச்சரிக்கப்படுகிறார். அப்போ இந்த பௌதிக விஷயத்துல மனதை செலுத்தாம அந்த மனதை பகவான் மேல செலுத்துங்கிற கலையை இங்க சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குது. சுகதே கோசாமி சொல்லித்தர. ஓகே, இதோடு இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. 39வது பதத்தோட. ஓகே, ரைட். அதனால இப்போ கன்க்ளூஷன் என்னது? இந்த அத்தியாயத்துடைய முடிவான ஸ்லோகம் இந்த 39ஆம் பதத்துல சுகதே கோஸ்வாமி பக்தி தொண்டில் தான் நம் மனதை பதிய வைக்க வேண்டும், பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தில் நம் மனதை பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறார், முடிவா சொல்றார். அப்போ பகவான் மேல நம்ம மனதை பதிய வைக்கணும் அப்படின்னா பக்தி தொண்டுல முதலாவது முக்கியமானது பகவானை பத்தி கேட்கணும். அப்புறம் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம் செய்யறது மூலமாகவும் பகவானை பற்றி அவருடைய லீலைகளை நாம ரூப குணாதிசயங்கள் பகவத்கீதை பாகவதம் கேட்பதாலும் நாம் படிப்படியா நம் மனதை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். இல்லாட்டி மனது என்ன பண்ணும்? அது ஏற்கனவே குப்பைகளை நிறைய உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. அது பௌதிகமான விஷயத்தில் ஈடுபட்டு நம்மளை முட்டாளாக்கி நம்மளை வீழ்ச்சி அடைய பண்ணிடும். இங்க ப்ரோப்பா எழுதியிருக்காரு, பகிரங்க சக்தியின் ஏமாற்று கொண்டிருக்கிற கிருபையால் சிறந்த போராட்டக்காரரையும் கூட மீண்டும் பௌதிக வாழ்வு சிக்கலில் பிணைத்து விடக்கூடிய பல வசீகரமான சக்திகளை யோகி அல்லது பக்தர் ஒருவர் எதிர்நோக்க வேண்டியுள்ளது. ஜட உலகத்துல நிறைய சேலஞ்ச் இருக்கு. நமக்கு இந்த ஜட உலகத்துல ஒரு சாதகனுக்கு, ஒரு ஆன்மீகவாதிக்கு நிறைய சவால் இருக்கு. பௌதிகத்துல நிறைய சவால் இருக்கு. புலன்ப விஷயங்கள், சோசியல் மீடியா, செல்போனு, நண்பர்கள், உறவினர்கள், இந்த மாதிரி நிறைய சவால் இருக்கு. ஆன்மீக பாதையில வரும்போது அதுலயும் நிறைய சவால் இருக்கு. அந்த யோகா, இந்த யோகா, அந்த சாமிஜி, இந்த சாமிஜி, சோ மெனி திங்ஸ். இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. மேலும் புரோபா சொல்றாரு, இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கான சக்தி எங்க கிடைக்கும்? பரமபுருஷன் ஒருவரே பகவானே. ஆனால் அவரது அவதாரங்கள் பல பல. எனவே அவரே எல்லாவற்றுக்கும் பரமாத்மாவே இருக்கிறார். எனவே ஏதேனும் ஒன்றை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது அவனது பார்வை இரண்டாம் தரமானது என்பதையும் பகவானின் பார்வையே முக்கியமானது என்பதையும் அவன் அறிய வேண்டும். ஒரு பொருளை பகவான் முதலில் பார்க்கவில்லை என்றால் அதை பிறரும் பார்க்க முடியாது. அதுவே வேதம் மற்றும் புனஸ்திகளின் கருத்தாகும். எனவே நாம் எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் அந்த பார்வை அல்லது செயல் போன்றவை எல்லாம்
இயக்கங்களுக்கு, எல்லா இயக்கங்களுக்கும் பரமாத்மாவாக சாட்சியாக இருப்பவர் பகவானே ஆவார். தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் எனப்படும் இந்த தத்துவமே அச்சிந்தியா பேத அபேத தத்துவம் என்று சைத்தன்ய மகாபிரபுவால் ஸ்தாபிக்கப்பட்டதாகும். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றானது, அதே சமயத்துல வேறானது. அச்சிந்திய பேத அபேத தத்துவம். ஜீவனும் பரமனும் ஒன்றானது, வேறானது. எப்படி ஒன்றானது? குணத்தால் ஒன்றானது, தன்மையால் ஒன்றானது, அளவால் வேறானது. தங்க சுரங்கம், தங்க மோதிரம். தங்க சுரங்கத்துல இருக்கிற தங்கமும் தங்க மோதிரம் ரெண்டுமும் தங்கம் தான். ஆனா தங்க மோதிரம் சொல்லிடலாம் 1/2 கிராம், 1 கிராம், 1 பவுன், 2 பவுன். ஆனா தங்க சுரங்கத்துல எவ்வளவு தங்கம் இருக்கு சொல்லவே முடியும். அந்த மாதிரி தங்கத்தின் துகளும் தங்கமாக இருந்தாலும், தங்கத்திலிருந்து வரக்கூடிய துகளும் தங்கமாக இருந்தாலும் இரண்டும் ஒரே அளவு கிடையாது. தங்க சுரங்கம், தங்க துகள். தங்க சுரங்கத்திலிருந்து எடுத்த தங்க கட்டி, தங்க தூள், அதுவும் தங்கம் தான். ஆனா தங்க சுரங்கத்துல தங்கத்தை அளவிட முடியாது. இந்த தங்க கட்டி அளவிட்டலாம். 1 கிலோ, 2 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ, 1/2 கிராம், 1 கிராம். அதனால பகவான் நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. பகவான் ஆன்மீகமானவர், நாமளும் ஆன்மீகமானவங்க. ஆனா அவர் ஒருவர் தான் நம்ம எல்லாரையும் பராமரிக்கிறார். அதனால நம் கடன் பகவானுக்கு சேவை செய்வதுதான். என் கடன் பணி செய்து கிடப்பது. நம்முடைய கடன் பகவானுக்கு, அதுதான் நம்முடைய கடமை. பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். அது பிரபுபா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்க. நாம ஜபம் செய்யறது, நிறைய சேவைகள் நாம ஜபம் பண்றது, புத்தக விநியோகம் பண்றது, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, பிரச்சாரம் செய்யறது, கோயில்ல விக்கிரகத்துக்கு சேவை செய்வது, சமையல் போகா சமைக்கிறது, பிரசாத விநியோகம் பண்றது. இந்த மாதிரி பிரபுபாதர் நம்மளை ரொம்ப அழகா பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்து. இதை நம்ம பயன்படுத்தி கொண்டால் நம்மை விட பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா.